பிரைஸ் தி லார்ட். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் சர்வ வல்லமை உள்ளவர், நம்ம எல்லாரையும் சிருஷ்டித்தவர், அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவர். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக, சாவாமை உள்ளவராக, என்றைக்கும் உயிரோடு இருக்கிறவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறபடினாலே கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்தரிப்போமாக. நாம் தியானிக்கும்படியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக இந்த உலகத்துல வந்தார். அவருடைய ஜெப வாழ்க்கை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்டியானிட்டி என்று சொன்னாலே ஜெப வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஜெபம் என்கிறது தேவனுக்கு நமக்கும் உள்ளதான ஒரு ஐக்கியம். நாம் தேவனோடு பேசுகிறது, தேவன் நம்மோடு பேசுகிறது தான் ஜெபம் என்று பார்க்கிறோம். ஆகவே நம்ம எல்லாருக்கும் நல்ல ஜெப வாழ்க்கை வேண்டும். பேருக்கு ஏதோ சொல்லி அப்படி தூங்கிவிட்டால் போதாது. ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு வாஞ்சை உள்ள இருதயம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவை. நமக்காக ஜெபிக்கலாம், நம்முடைய குறைவுகள் நிறைவாகும்படி ஜெபிக்கலாம், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும்படி ஜெபிக்கலாம். இன்னும் அதிகமாக அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கலாம், தெய்வீக காரியங்களுக்காக ஜெபிக்கலாம். ஆண்டவருடைய சித்தம் பரலோகத்திலே தடை இல்லாமல் நடக்கிறது போல பூலோகத்திலும் தடை இல்லாமல் நடக்க வேண்டும் என்று கூட ஜெபிக்கலாம். இப்படி மற்றவருடைய ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அதில் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அந்நாள் என்று சொல்லக்கூடிய ஒரு வயோதிப பெண்மணி குறித்து நாம் பார்க்க போகிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே, அந்நாள் ஏறக்குறைய 84 வயது உள்ள விதவை. அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 84 வயதுள்ள விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் யாக்கோபு சொல்லுகிறார் 16-17 வசனங்கள்ல, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாய் இருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தோம் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட கருத்தாய் ஜெபிப்பதற்கு அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் செய்கிற வேண்டுதல் மிகுந்த பலன் உள்ளது, மிகுந்த பிரயோஜனம் உள்ளது. ஆகவே ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் ஜெபத்திலே முன்னேறுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போம். வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள அன்பின் ஆண்டவரே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் ஒரு ஜெபாவியை ஊற்றும்படியா ஜெபிக்கிறோம். தேவ மகிமையால் நிரப்பும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கட்டும், பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இந்த நாளும் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.